டாக்டர் இப்போ என் உமாவுக்கு எப்படி டாக்டர் இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அடைச்சி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதான் டீஹைட்ரேட் ஆகிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கு, நல்லாயிடுவாங்க. சரிங்க டாக்டர். ஆ, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல டாக்டர்? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இல்லை டாக்டர், ரொம்பவே பயமாக இருக்கு. பேச்சு மூச்சே இல்லை. அதான் சார், சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் கட்டி வச்சு அடித்ததுனால அவங்க அந்த பயத்துலேயும் அந்த மயக்கத்துலேயும் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குல்ல, இன்னும் ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு அவங்க முடிச்சிருவாங்க. ஓ, சரிங்க டாக்டர். உங்களுக்குமே அடிபட்டிருக்கு, நீங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்படியே இருக்காம. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். எனக்கு எதா ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் உமாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஹாஸ்பிட்டல், எல்லாரும் புதுதான், சரிங்களா? உங்களுக்கும் அங்கங்கே காயம், சிராய்ப்பு காயம்லாம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் மருந்து வச்சு கொஞ்சம் ஒரு ஊசி போட்டுக்கோங்க, சரிங்களா? சரிங்க டாக்டர். ரொம்ப நேரம் பக்கத்தில் இருக்க வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு வெளியே வந்துடுங்க, சரிங்களா? அவங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரிங்க டாக்டர். சரி, பாருங்க. உமா, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு உன்னை விட்டுட்டு நான் போனேன். உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை விட்டு போயிருக்கவே மாட்டேன் உமா. நேற்று உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன். உன்னை இப்படி பார்க்கறதுக்கா நான் வாழணும்? உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா சத்தியமா நானும் உன் கூடவே வந்துடுவேன் உமா. அந்த படுபாவினால உனக்கு கெட்ட பேரும் வேற, அதோடு சேர்த்து இப்படி அடிபட்டு இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க. அந்த படுபாவியை நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகாது உமா, ஒன்றும் ஆகாது. நல்லவங்களை கடவுள் சோதிப்பான், கைவிட மாட்டான். அந்த மாதிரி இத்தனை சோதனைகளுக்கு அப்புறமும் நீ கிடைச்சிட்டல, அது போதும். இந்நேரத்துக்கு அவங்க என்னைய மட்டும் கூட்டிட்டு வராம இருந்திருந்தாங்கன்னா உனக்கு இப்படி ஆயிருக்குன்னே எனக்கு தெரியாமையே போயிருக்கும். கவலைப்படாத உமா, இந்த கெட்ட பேரை நான் எப்படியும் சரி பண்ணுவேன். என் வீட்டில் பேசி உன்னை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன். இந்த கெட்ட பேரோட உன்னை யாரு கட்டிக்குவா? நம்ம 2 பேரும் வாழணும்னு தான் கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல. உமா, உன்னை இப்படி பார்க்கவே முடியல உமா. படுபாவி பையன் ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். எடுத்து என்ன எதுன்னு சொன்னாவது பரவாயில்ல. எம்மா, நானே இப்பதாம்மா ஃபோன் போட்டு கேட்டேன். என் பிள்ளையும் கட்டி வச்சு அடிச்சாங்களாமா, உங்க பையனையும் கட்டி வச்சு அடிச்சாங்களாமா. இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் இதை பாருங்க என் பிள்ளைக்கு நிலைமைய. இங்க பாரு மட்டாத்தா, இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடந்திருக்காது. நீ பாட்டுக்கு கம்முனு இரு. இல்லம்மா, நான் இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு உடனே ஃபோன் போட்டு கேட்டேன். என் புள்ள தான் கூட்டி விட்டுட்டான்னு சொல்லி என் புள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்கம்மா. என் புள்ள ஒண்ணு அறியாத அப்பாவி. அவ துடுக்குத்தனமா அங்க இங்கன்னு சுத்துவா வைப்பா. ஆனா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவ போவே மாட்டா. நேத்து கூட அந்த புள்ளைய அங்க இங்கன்னு கூட்டிக்கிட்டு சுத்துனதுக்கு கூட விளக்கு மத்த எடுத்து அடிச்சேன் தெரியுங்களா? அடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு வந்தேன். அப்படியேப்பட்ட புள்ளைய இன்னைக்கு குடும்பமே சேர்ந்து அடிச்சிருக்காங்க பாருங்கம்மா. எங்களெல்லாம் கேட்கறதுக்கு நாடு இல்லைன்னு இந்த வேலை பார்த்துருக்காங்க. ஒன்றும் இல்லாதவங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அப்படி எகத்தாலும். என் புரிஞ்ச உடம்பு முடியாம கிடக்கிறாரு. இல்லைன்னா நான் பஸ் ஏறி போய் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்துடுவேன். இப்படி போன இடத்துல இந்த மாதிரி பண்ணலாமாம்மா? சொல்லுங்க பாப்பா. ஆம்பளை பையன் அடிச்சா கூட ஏதோ ஒன்று சொல்லலாம். பொம்பளை பிள்ளைய அடிச்சு ஏதோ ஒன்று கிடைக்க ஒன்று ஆகி போச்சுன்னா நான் தானம்மா பிள்ளைய இறந்துக்கிட்டு இருக்கணும். இவங்க வீட்டுக்கு பிள்ளை அனுப்பின பாவத்துக்கு இதெல்லாம் எனக்கு வேணுமா? அப்பயும் நான் வேண்டாம், என் பிள்ளை இருக்கட்டும்னு நான் சொன்னேன். அவங்க தான் வம்படியா கூட்டிக்கிட்டு போய் இப்ப பாருங்கம்மா, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்க எல்லாரும். அதுக்கோசரம் இப்படியா? நாளைக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு மண்ணா சேர்த்துக்குவீங்க, நாங்க தனி தானே. சொல்லுங்க பாப்பா. அடிச்சு கிடிச்சு கையை காலை ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரங்க என்ன பதில் சொல்றது? பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கா. நாளை பின்ன ஏதோ ஒண்ணு நாம எப்படிங்க கரை சேர்க்க முடியும்? சொல்லுங்க பாப்பா. எத்தனை மணிக்கு உங்களை போன் போட்டு வர சொன்னேன்? எப்ப வரீங்க? ஆடிக்கு வர சொன்னா அம்மாவாசைக்கு தான் வருவீங்க போல இருக்கு. பக்கத்தூர்ல ஒரு பஞ்சாயத்து பேசி முடிச்சிட்டு வரணும்ல. எப்ப பார்த்தாலும் ஊரு 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 பஞ்சாயத்து பஞ்சாயத்துனே கடங்க. இங்க நம்ம வீட்ல எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு, அத பத்தி உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. என்ன சொல்ற? இந்த பையன் காலையில நம்ம கிட்ட நேத்து என்ன சொல்லிட்டு போனா? நான் வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன்.
தங்கம், நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காத. அப்பெல்லாம் நம்ம பையெல்லாம் இல்ல. என்ன பையன் இல்ல வெங்காயம் இல்லன்னு இருக்கீங்க? அவன் வேலை செய்யற இடத்துல அந்த பையனோட ஃப்ரெண்ட் நம்பர் என்கிட்ட இருந்துச்சுல, அந்த பையன் நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன். அப்பெல்லாம் ஒண்ணு வரல அப்படின்னு. அப்புறம் அங்க சிம்ரன் தான் ஃபோன் போட்டு அவன் புருஷனுக்கு சொல்லிருக்கா இந்த மாதிரின்னு. மொட்டைக்கார அக்கா வந்து இங்க அழுதுகிட்டு கிடக்கு. அவங்க பிள்ளையும் அங்க கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. ஐயோ, கல்யாணம்ல சொன்னாங்க. இவன் கூட்டிக்கிட்டு வந்தானா இல்ல அவன் நல்ல வசதியான பாட்டின்னு வளைச்சு போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்தாலே என்னன்னு தெரியல. இப்ப பாருங்க, மான மரியாதையே போச்சு. இனிமே வெளியே தலை காட்ட முடியாது. பஞ்சாயத்து தலைவர் எப்படி இருக்குன்னு அவர் வீட்டு புள்ளன்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் இவனுக்கு. சோற தானே போட்டான், இல்ல வேற எதையும் போட்டோமா? இனிமே நம்மள தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டாங்க. இவனுக்காக ஊரிலே வசதியான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி நான் அங்கங்க மாப்பிள்ளை பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த படுபாவி ஒண்ணும் இல்லாத வீட்டுல போய் பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கானே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என்ன காசு உள்ளவங்க காசு இல்லாதவங்கன்னு கொஞ்சம் புள்ள எங்க இருக்கான்னு முதல்ல அது தெரியல. அதை பத்தி யோசிப்போம், அதுக்கப்புறம் மத்ததை யோசிக்கலாம். அத்தை ஊரே தெரிஞ்சு போச்சு இல்ல, கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு மான மரியாதையே போச்சு. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன், எக்காரணத்து கொண்டு அந்த குடும்பத்துல இருந்து என் வீட்டுக்கு பொண்ணு வேணாம், ஒரு வெங்காயமும் வேண்டாம். கல்யாண நேரத்துல மணமடையை விட்டு ஓடி போறவள மறுபடியும் நம்ம வீட்டை விட்டு ஓட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? அது குடும்பமே சரியில்லை. அவங்க அக்கா அப்படி, இப்ப இந்த பிள்ளை இப்படி. குடும்பமா இதெல்லாம்? என் பிள்ளையும் போட்டாங்க, அடிச்சு வச்சிருக்காங்களாம்மா. என்னாச்சு தெரியலங்க. கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் பொறுங்க. நான் போன் போட்டு கேக்குறேன். அங்க வேற யாரெல்லாம் போயிருக்கா? அங்க உள்ள எல்லாத்துக்கிட்டையும் போன் போட்டு கேட்டுட்டேன். ஏன் இந்த சரோசா முத கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டேன். இந்த மாதிரின்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு, நம்ம பையன் அப்படியெல்லாம் போக மாட்டான். நம்ம பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கையில தீய வச்சு கொளுத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பைத்தியக்காரியா? நான் சொல்லிவிட்டேங்க, அந்த குடும்பத்துல இருந்து இந்த வீட்டுக்கு பொண்ணே வேண்டாம். அவன் கல்யாணம் ஆகாமே கடந்தா கூட போதும். ஆனா அந்த வீட்ல இருந்து பொண்ணு என் வீட்டுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன். அரவிந்த், கொஞ்சம் கீழே இறங்கி படுப்பா. ஆமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பையன் படுக்கட்டு விடுங்க. பையனை ஏமா சின்ன பையனை கீழே போட்டு வச்சிருக்கீங்க? இதான் கட்டில் இருக்குல்ல, அதுல படுக்க வைக்க வேண்டியதானே? இல்லைன்னா உள்ள பாய் இருக்கு, அதை எடுத்து போட்டாவது படுக்க வைக்கணும். இப்படி வெறும் தரையில படுக்க வச்சிருக்கீங்க. இன்ன வரைக்கும் நம்ம மேல அம்பிட்டு கோவமா இருந்தாரு, இப்ப என்ன நம்ம கிட்ட அன்பா பேசுறாரு? என்னடா இது? முதல்ல நம்ம கிட்ட மருமவளாவே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீம்பா இருந்தாரு. இப்ப என்னடா நம்ம பையன் மேல இப்படி அன்பா பேசுறாருன்னு நினைக்காதம்மா. தப்பு யார் மேலன்னு தெரியாம நானும் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன். என்ன சொல்றீங்கன்னு புரியல எனக்கு. இல்லம்மா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஆத்திரத்தில் எடுத்த முடிவு தப்புன்னு நிரூபிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாண நேரத்தில் ஓடி போயிடுச்சுன்னு நினச்சி தான் நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் உங்கள் குடும்பத்தை. நான் மட்டும் என்னம்மா சாதாரண மனுஷன் தானம்மா, எனக்கும் கோபம் தாபம் எல்லாமே வரும்ல. அந்த மாதிரி தான் என் பையன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்ற ஒரு வருத்தத்தில் தான் நான் பேசிவிட்டேன். வேணும்னுலாம் நான் பேசலம்மா. ஏன்னா என் இடத்துல நீங்களும் இருந்தாலும் அப்படி தானே யோசிப்பீங்க. ஐயா, எனக்கு புரியுதுங்க ஐயா, புரியாம இல்லை. நீங்களா இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி 4 பேர் கூடியிருக்க சபையில் பொண்ணை காணலைன்னா எப்படி இருக்குமோ அந்த வருத்தம் எங்களுக்கு புரியுதுங்க. அந்த வருத்தத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னு எங்களுக்கு புரியுது. அதனால் நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலைங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை அப்படி வளர்க்கலன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அந்த படுபாவி பிள்ளைய கடத்திட்டு போனதுக்கு நான் உங்கள் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு பேசிட்டேன். அதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க. ஐயோ ஐயா, நீங்கள் அப்படிலாம் பேசலாங்களா? அப்படிலாம் பேசாதீங்க, வயசில் மூத்தவர். இல்லைம்மா, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. என் பையனை நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். அப்படின்னும் போது நான் பண்ணாலும் தப்பு தப்பு தானே. எம்மாடி, எனக்கு என்ன வருத்தம் ஆகி போச்சுன்னா, நம்ம பையனுக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்ற ஒரு வருத்தம். அதுவும் இல்லாமல் என்னடா இது இப்படியா நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகணுன்ற ஒரு வருத்தத்தில் தான் நான் அப்படி பேசிட்டேம்மா. மற்றபடி எனக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லை. என் பையனே சொல்லியிருக்கான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அதுவும் இல்லாமல் உங்களை அடித்து உங்கள் புருஷன் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான்னு. அவன் அப்பயே அப்படி யோசித்தவன் கல்யாண நேரத்தில் இப்படி யோசிப்பான்னு நாங்கள் யோசிக்காமல் விட்டுட்டோம். நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா. இனிமேல் உன் பையன் இந்த வீட்டு பேரன், நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். நீ நல்லபடியாக இருக்கலாம், சரியா? நான் கூட எப்படிப்பட்டவரோன்னு நினச்சி பயந்துட்டேன்.
பரவாயில்ல, நல்லபடியா பேசுறாரு. பேரை நான் உள்ள படுக்க வச்சிடறேம்மா. அமுதா, பாத்தியா, உனக்கு இத்தனை நாள் கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. நல்ல மாமனார், நல்ல புருஷன். இனி உனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமா அண்ணி. இங்கே பாரு, நீ இவரை அப்பாவா நினச்சி கூட மாட ஏதாவது பேசினாலும் வச்சாலும் அதெல்லாம் எதுவும் காதில் வாங்கிக்காம நீ நல்லபடியாக குடும்பம் நடத்தணும், சரியா? அவர் இப்படியாப்பட்ட மருமகளை நம்ம தப்பாக நினச்சிட்டோமேன்னு சொல்லி யோசிக்கணும். அந்தளவுக்கு இந்த குடும்பத்தை நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அவரோட ஆசையே அவருக்குன்னு ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கணும், கட்டணுன்றது தான். நீ அந்த குடும்பத்துக்கு வந்த நேரம் நீங்கள் சொந்த வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், நல்லபடியாக இருக்கணும், சரியா? சரிங்க அண்ணி. உனக்கு பிடிச்ச கெட்ட நேரமெல்லாம் ஒளிஞ்சிருச்சு. இனி எல்லாம் நல்ல நேரம்தான். பொறுக்கி பய புதிய கெடுத்த பாவி, உனக்கு என்னடா பாவம் பண்ணோம்? எதுக்குடா இப்படி இந்த வேலை பார்த்த? பெரியம்மா, ஏற்கனவே அவனை அடிக்கிற அடி உரிச்சு தள்ளிட்டோம். படுபாவி பைய என் குடியை கெடுக்கணும்னு எம்பிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். மாப்பிள்ள, நீங்க இவன் மேல கைய வச்சா கூட அந்த பாவம் நமக்கு ஒட்டிக்கும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரேன்னு சொல்லிட்டாங்க. வந்தோனையும் உள்ள கூட்டிட்டு போய் வச்சு லாடம் கட்டிடுவாங்க. வெளியவே வர முடியாதபடி புள்ளைய கடத்தின கேஸு, குடும்பமானத்தை வாங்கின கேஸுன்னு மொத்த கேஸும் போட்டுருவாங்க. இனி ஜென்மத்துக்கும் இவன் வெளியே வர முடியாது. நிஜமா படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்க? அவ்வளவும் விஷம், உடம்பு முழுக்க விஷம். இவனை அன்னைக்கே அக்கா மேல கை வச்ச அன்னைக்கே அடி வெளு ரோட்டுனேன். மறுபடியும் எங்க அக்கா மேல கையை கீது வச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு மிரட்டி விட்டுட்டு தான் வந்தேன். அப்படி இருந்தும் இவன் இந்த வேலை பார்த்துருக்கான்னு போது கம்மன் இருக்க முடியுமா? இப்ப என் புள்ள எங்க இருக்கா? இந்த படுபாவியால என் பிள்ளையெல்லாம் நான் போய் தப்பா நினைச்சுக்கிட்டேன். அவளை வாய்க்கு வராத படி பேசி சாப விட்டு, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. எல்லாம் இந்த சண்டால பையனால. ஐயோ பெரியம்மா, ஏற்கனவே அந்த ஊர் தலைவர் பையன் தான் கடத்திட்டு போயிருப்பான், கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைச்சு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு இங்க வச்சுதான் அடி வெளு ரோட்டணும். அந்த கோகிலா பிள்ளையும் அவனையும் ரெண்டு பேத்தையும் அந்த அடி அடிச்சு கடைசியில நம்ம உமாவை இவன் கட்டி வச்சு அங்க வச்சு சரியான அடி அடிச்சிருக்கான். நம்ம ஊர் முழுக்க அங்கங்க தேடணும். கோவிலுக்கு பின்னாடி அந்த கிணத்தடி பக்கத்துல இருக்க அந்த ரூமை தேடாம விட்டுவிட்டோம். அங்கதான் இந்த வேலையும் புட்டியும் பண்ணி வச்சிருந்தான். எப்படியோ நம்ம அக்கா இவங்கிட்ட இருந்து வாழாம வந்ததே பரவாயில்ல. இல்லைன்னா நம்ம அக்காவையும் ஏதாவது பண்ணாலும் பண்ணியிருப்பான். உமாவை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கான். கை காலு முகம் எல்லாம் கண்ணி போய் கிடக்குது. அந்த தலைவர் விட்டு பையன்தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்கான். இப்போதான் சின்ன பொண்ணு குழந்தைங்க எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் ஊருக்கு வண்டி ஏற்றி விட்டோம். இல்லாமல் அவங்களும் வேற ஊரில் நம்ம கூட வந்தவங்க வீட்டில் இருந்தெல்லாம் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வரலன்னு எல்லார் வீட்லேயும் தேடுவாங்கன்னு சொல்லி இவங்களெல்லாம் அனுப்பி வச்சாச்சு. பாப்பாவையும் செல்வியும் அனுப்பி வச்சுட்டேன். நம்ம போலீஸ் ஸ்டேஷனு கேஸு அங்கே இங்கேன்னு அலையிற மாதிரி இருக்கும், அதுக்காக. சரிப்பா, நீங்களும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியல எனக்கு. இதுல என்ன பெரியமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது தானே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. அவங்க அப்பா கூட ஏதோ கோவத்துல போயிருக்காருன்னாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அமுதா என்னோட பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல இவனை வெளியவே விடக்கூடாது. வெளியே விட்டோம்னா பிள்ளைங்க வாழ்ற வாழ்க்கையும் ஏதாவது பண்றதுக்கு இவன் பண்ணாலும் பண்ணுவான், சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லாரும் இம்புட்டு பேர் கோவில்ல தான் இருந்தோம். எப்படி இவன் பிள்ளைய கடத்திக்கிட்டு போயிருப்பான்? அதுதான் ஒரே சந்தேகமா இருக்கு. உமாதான் கண்ணு முழிச்சிருந்தா என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாமே. பிள்ளையால கண்ணே முழிக்க முடியல, என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் என்ன ஏதுன்னே தெரியும். அது எப்படி பிள்ளைய கடத்தினான்றதும் அப்பதான் தெரியும். இவனுக்கு யாரு கூட்டு கலவணியா வந்தது, யாரு உதவுனதுன்னு தெரியும். அது மட்டும் தெரிஞ்சு யாருன்னு தெரிஞ்சு நான் உரிச்சு உப்பு கண்டம் போட்டுற வேண்டித்தான். அங்க போலீஸ் வராங்க, வாங்க போய் போலீஸ் கிட்ட கூட்டிட்டு வருவோம். அப்படியே ஒவ்வொருத்தர பார்த்து இறங்குமா. அம்மா, எப்படி அனுப்பிட என் பிள்ளை எப்படி அடிப்பட வச்சு அனுப்பியிருக்காங்க. ஐயோ ஆண்டவனே, இதுக்கா நீ கல்யாணத்துக்கு போறேன்னு ஆட்டை கட்டிக்கிட்டு போன? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணும் இல்ல? குடும்பமே சேர்ந்து இப்படி அடிப்பட வச்சிருக்கிறாளுங்க. இவளுக்கெல்லாம் நல்லா இருப்பாளுங்களா? நல்லாவே இருக்க மாட்டாளுங்க, விளக்க மாட்டாளுங்க, விளக்கவே மாட்டாளுங்க.
ஏமா அப்ப எதுக்குமா சாப்ப விட்டுட்டு இருக்கீங்க? என்னமோ உங்க பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம தான் எல்லாரும் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏயா உங்க பிள்ளை இப்படி கல்யாணத்துக்கு அனுப்பி இப்படி அவங்கள அடிச்சு அனுப்பி இருந்தா உங்களுக்கு வலிய வேதனை என்னன்னு தெரியும். நானே ஒண்ணு கண்ணே பெத்து வச்சிருக்கேன். பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சு அனுப்பி இருக்கீங்க. நான் பேசாம இருப்பேனா? இங்க பாருங்க, முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுவீங்க. ஏமா உங்க வீட்டு பிள்ளை யாரையும் விரும்பிக்கிட்டு போறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? முதல்ல உங்க பிள்ளைய அடக்கி வைங்க, அதுக்கப்புறம் எங்க ஊரா வீட்டு பிள்ளைய அடிக்கலாம். கேட்கறதுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லாதப்பட்டவங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அம்பிட்டு இலக்காரம். இங்க பாருங்கம்மா, என்னம்மா இல்லாதப்பட்டவங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க மட்டும் இருக்கப்பட்டவங்களா? நாங்களும் உங்களை மாதிரி சாதாரணப்பட்டவங்க தான். முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா நீ பாட்டுக்கு நிக்கிற, நீ எதுவுமே தப்பு பண்ணலையா? வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? அம்மா வாமா இங்க இருந்து போகலாம். நீ எந்த தப்பும் பண்ணலன்னா சொல்லுடி. நம்மளாம் எந்த தப்பும் பண்ண மாட்டோம். குத்தோல நெஞ்சு தட்டி குறுகுறுக்கும். நீ சொல்லுடி நம்ம எந்த தப்பும் பண்ணலன்னு. அவ எப்படி சொல்லுவா? நேத்தே எங்க உமாவை கூட்டிக்கிட்டு போய் அந்த பையனோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனவ தானே, இன்னைக்கு வாயை திறப்பாளா? தப்பு பண்ணும்போது கடவுள் தண்டனை கொடுக்கல, தப்பு பண்ணாத போது கடவுள் அதுக்கான தண்டனையை கொடுத்துருச்சு. என்னடி சொல்றாங்க அவங்கெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, வாமா வீட்டுக்கு போலாம். என்ன வீட்டுக்கு போலாம், வெங்காயத்துக்கு போலான்னு அவங்க எல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லம்மா, வாமா நம்ம போவோம்மா. தப்பு எது சரி எதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு உங்களுக்கு ஆதங்கம் இருக்கும் தான், இல்லன்னு சொல்லல. பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பையனோட சேர்த்து வைக்கணும்னு பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்கா. அதனாலதான் நேத்தெல்லாம் பிள்ளைய காணல, நாங்க எல்லாம் தேடி எவ்வளவு பிரச்சனை ஆனிச்சு தெரியுங்களா? ஏதோ அந்த பையன் நல்ல மனசு உள்ளவன்றனால அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ போன்னு அனுப்பி வச்சுட்டான். இல்லன்னு வைங்க உங்க பிள்ளைய அனுப்பி விட்டுருப்பா. பாவி இந்த பேச்செல்லாம் என்னை கேட்க வச்சுட்டடி. இதுக்கு தான் அங்க இருந்து ஆட்டு கட்டிக்கிட்டு வந்தியா? அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, ஆத்தளவுக்கு துணையாரு போட்டு வருவேன்னு பார்த்தா ஊர்ல உள்ளவங்கள்ட்ட ஏச்சம் பேச்சு வாங்க வச்சிருக்கியா? உன்னையெல்லாம் காலை உடச்சு உன் புருஷ வீட்டுக்கு அனுப்புறேன்டி. இனிமே நீ இந்த பக்கமே வர முடியாத அளவுக்கு பண்றேன். எல்லாரும் நீ கேவலப்படுத்தணும்னு நினைச்சிட்டல்ல நீ. எனக்கு வந்து புள்ள பிறந்திருக்கு பாரு. போ உன்னை இன்னைக்கு கையை கலர முடிச்சு உள்ள போறேன். பொண்ணு கிடைச்சாச்சா? உமா ஓடி எல்லாம் போகலையா? அந்த ஆறுமுகம் தான் பிள்ளைய கடத்தி வச்சுட்டு இம்பிட்டு வேலையை பார்த்து விட்டான். ஐயோ இவளுக்கு பேசாதத பார்த்தா ஆறுமுகத்துக்கு துணையா இருந்தது நம்ம தானே தெரிஞ்சிருமோ? ஐயோ அந்த பிள்ளைய அந்த அடி அடிச்சானுங்க. இன்னத்துக்கு இவங்க வீட்டுக்கு புலம்பிட்டு வந்துக்கிட்டு இருந்த பிள்ளைய நம்மளாம் சும்மாவே இவங்க கிட்ட வம்பு சண்டைக்கு போவோம். நம்ம இங்க இருந்தோம் நம்மளை தூக்கி போட்டு இங்கேயே லாடம் கட்டிடுவாளுங்க. ஓடிடுவோம். அப்ப புள்ளைய காணல, ஓடி போயிருச்சா அப்படி இப்படின்னு நாங்க எல்லாரும் அப்படிதாயா நினைச்சோம். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ சாமி, அங்க நடந்ததெல்லாம் படத்துல நடந்த மாதிரி இருக்கியா? கோவிலுக்கு பின்னாடியே அந்த ஆறுமுகம் பிள்ளைய ஒளிய வச்சிருக்கான். அப்புறம் கண்டுபிடிச்சி அப்புறம் ஆஸ்பத்திரியில சேர்த்து பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான் கட்டி போட்டு. அந்த வேலை பார்த்து விட்டாயா? ஐயோ இம்புட்டு பெரிய விஷயம் நடந்து போச்சா? ஐயோ நினைச்சே பார்க்க முடியலையா, மனசுக்கு அம்பிட்டு கஷ்டமாயி போச்சு. போ இந்த ஆறுமுகம் இப்பதான் ஒழுங்கா வேலை வெட்டி பாக்குறான்னு நினைச்சா இப்படி குடிய கெடுக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பான் போல இருக்கு. என்ன சொல்றது, எல்லாம் தலையெழுத்துப்படி நடந்து போச்சு. சரி வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லம்மா, கல்யாணம் ஆன வீடு, வீட்டுல விளக்கு போடணும், இருள் அடைஞ்சு கிடந்தா நல்லா இருக்காது. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், நீங்க கிளம்புங்க, பாத்து போங்க. சரிங்கம்மா, அப்ப நான் நாளைக்கு வரேன். சரிம்மா. கல்யாணத்தில் அம்பிட்டு சோறு குழம்பாக்கி ஒரு வாக்கோட யாரும் நிம்மதியாக சாப்பிடலை இந்த பிரச்சனையால். நீங்களும் வேற சாப்பிடாம இருப்பீங்க. வாங்கம்மா நம்ம வீட்டில் அங்கே சோறு குழம்புல ஆக்கிறேன், அங்கே சாப்பிடுவீங்க. இல்லம்மா, வீட்டுல போய் நான் ஏதாவது உழ வச்சு ஏதாவது ஆக்குறேன். அவங்களும் வேற வராங்களா என்னன்னு தெரியல. என்னன்னு நான் சமைச்சுக்கிறேன். சரியா, நீ பார்த்துப்போ. வாங்கம்மா. இருக்கட்டும்மா, பிள்ளைய வேற கூட்டிக்கிட்டு போகணும். நான் என்னன்னு போய் பார்க்குறேன். சரியா, நீ பார்த்துப்போ. சரி வாங்குங்க, நம்மளும் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். வண்டி அப்படியே வீட்டுக்கிட்ட வந்து நிறுத்த சொல்லிடுறீங்களா? சரி நீங்க முன்ன போங்க, நான் என்னன்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். வா செல்வி, நம்ம வீட்டுக்கு போவோம். உமா உமா அம்மா வந்திருக்கேம்மா, அம்மாவை பாரு. உமா டாக்டர் ஊசி போட்டிருக்காங்க, அதனால மயக்கத்துல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் மயக்கம் தெளிய. சாரிப்பா, உன்னையும் போட்டு அடிச்சு ரொம்ப தப்பா மன்னிச்சிருப்பா. இதுல என்னங்க இருக்கு, யாரா இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்க அப்படித்தானே யோசிப்பாங்க. பொண்ணை காணலைன்னா நாங்கள் வேணும்லாம் ஒன்றும் பண்ணலை, தங்கச்சியை காணலைன்ற ஒரு இதில் தான் அப்படி ஆகிப்போச்சு. இருக்கட்டுங்க, நீங்கள் என்னை அடித்ததுலேயே உங்கள் தங்கச்சி மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மயக்கம் தெளிஞ்சாயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு இருக்காங்க. அந்த படுபாவி என்ன பண்ணா ஏது பண்ணான்னு எதுவும் சொன்னாலா? மயக்கத்திலேயே இருக்கிறதுனால ஒன்றும் பேசலை. சரிப்பா.
படுபாவி பையன் ஊர் முன்னாடி நம்ம மான மரியாதையே வாங்கிட்டான். இதுவே வெளியூர்னால பிரச்சனை இல்லை, உள்ளூர்ல இந்த வேலையை பார்த்துருந்தானா ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. ஊருக்காரவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பாங்க. இனிமே இவளுக்கு கல்யாணம் நடக்குமா, இனி எந்த வீட்டுக்கு தான் கட்டி கொடுத்து இவளுக்கு கட்ட வைக்க போறேன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, இந்த கெட்ட பேருக்கு காரணம் நான் உமாவை விரும்பினது தானே. அதுக்கு பிராயச்சித்தமா நானே எங்கள் வீட்டில் பேசி உமாவை கல்யாணம் பண்ணுறேன்.